கும்பராசிக்காரங்களுக்கு, லக்னக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரத்தோட 1-2-3-4 பாதங்கள், புரட்டாதி நட்சத்திரத்தோட 1-2-3 பாதங்கள் ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குங்க. இந்த கும்பராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி பகவானுங்க. இவங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாதுங்க. இவங்க மனசுக்குள்ள ஒரு ரகசியம் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்குங்க. கும்பம் எப்படி கோபுர கலசத்தில் இருக்கோ அதே மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு நோக்கம் கொண்டவங்களா இருப்பாங்க, உயர்ந்த லட்சியம், உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவங்களாக இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கும்பராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு? இவங்களோட ராசி அதிபதி சனி வக்ரம் பெறது அவ்வளோ சிறப்பு இல்லாதாங்க. இருந்தாலும் புதன் பார்க்குறாருங்க அவங்களோட ராசியை, அவங்கள சுக்கிரன் பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, வாக்குகள் கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. சனி பகவான் வக்ரம் பெறது பார்த்திங்கன்னா ஒரு திடீர் வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ராகு இருக்காருங்க, சுக்கிரனோட பார்வையும் படுது. அப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது குடும்பத்தில் சில மனசஞ்சலங்களை குழப்பங்களை கொடுக்குங்க. ஆனால் இதே பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். ஒரு ராகு ஒரு லாட்ரி அந்த மாதிரி மூலியமாக ஒரு திடீர் பணவரவை கொடுக்குங்க. உங்களோட முயற்சிகளில் பார்த்திங்கன்னா பல மடங்காக மாற்றக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும், ஆவணி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ நீங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக முடியுங்க. நீண்ட நாட்களாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை சொத்துல ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, அது தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இந்த மகர ராசிக்காரன், இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா தீருங்க. அது 4ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். அப்போ உங்களோட குழந்தைகளோட படிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்கள் குழந்தைகளுக்காக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்க. அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்டு ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டு சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ நீண்ட நாட்களாக நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையல, அப்பா அம்மா ஏற்றுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயம் அவங்க ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு அந்த காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த மாதம் இருக்குது. அடுத்து 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் வக்ரமாக இருக்காருங்க. 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயோட பார்வையும் சேர்ந்து படுதுங்க. அப்போ உங்களுக்கு பயணங்களால் நன்மை, பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் போகக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்தியோக ரீதியாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய மாதிரியான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஐடி கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ உங்கள் மனைவிக்கு, உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அது முக்கூட்டு கிரகமாக 7ஆம் இடத்துல இருக்காங்க, சூரியன் புதன் சுக்கிரன். அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே திருமணம் ஆகி பிரிஞ்சிருக்கிறவங்க இப்போ ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அற்புதமான அமைப்புகள். உங்களுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு, பிரிவுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்குங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கூடவே குருவோட பார்வை இருக்கிறனால இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். அடுத்து 9ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரனுங்க, அவர் 7ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ பயணங்கள் மூலியமாக நன்மை, உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு போகணும் நீண்ட நாளாக நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம், அனைத்து விதமான யோகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது.
அடுத்து 10ஆம் இடம் அப்படின்னா சனியும் குருவும் பார்க்குறாருங்க. அப்போ தொழில் ஸ்தானத்துக்காக நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் விரைய செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அது சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் தொழிலுக்காக நீங்கள் விரயம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக முடியும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்காருங்க, கூடவே செவ்வாயும் வந்து பார்க்குறாரு. அப்போ பிஸ்னஸ் ரீதியான பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஏன் அப்படின்னா சந்திரன் அப்படின்னா பயண கிரகம். அதே மாதிரி தாயின் மூலியமாக சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது இருந்துச்சுன்னா அதன் மூலியமாக இப்போ நன்மை. அவங்க அம்மா அவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு யோகங்க. 12ஆம் இடத்துல குரு செவ்வாய் புதன் பார்க்குறாருங்க. அப்போ குரு பகவான் உங்களுக்கு நிறைய சுப விரயங்களை ஏற்படுத்தி தருவாருங்க. அதன் மூலியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு யோகம். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 71% சாதகமாக இருக்குங்க. இதை பயன்படுத்திக்கோங்க. சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் வழிபாடும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வழிபாடும் கொள்ளு தானமும் இந்த மாதத்தை உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக மாற்றி கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க. இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு ஒரு லைட் இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்கள், ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு. பயிற்சி ஆகி ஆவணி மாதம் முழுவதும் எந்த இடத்துல அவர் பயிற்சி ஆகுறாரோ அதே இடத்துல இருக்கார். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் பயிற்சி. ரெண்டாவது வந்து பாருங்கள், ஆவணி மாதம் 6ஆம் தேதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறாரு. கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு 19ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி வந்து உட்கார்றார். ஓகேங்களா, இது வந்து ரெண்டாவது பயிற்சி. மூணாவது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட இணைஞ்சிருக்காரு. அதாவது ஆவணி 10 வரைக்கும் குருமங்கள யோகத்தில் இருக்காரு. ஆவணி மாதம் 10 வந்து பார்த்தீங்கன்னா குருலேருந்து பிரிஞ்சு அதுக்கு பக்கத்து ஸ்தானத்துக்கு போய் உட்கார்றாரு. இது ஒரு பயிற்சி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் வந்து கேதுவோட இணையிறாரு. இது வந்து சுக்கிர பயிற்சி. வீடு வந்து அந்தந்த ராசிகளை சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். சரிங்களா, இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கான பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு. இப்போ இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஒரு சிலர் கமெண்ட்டில் போடுவாங்க, மேடம் நீங்கள் 10 விஷயம் சொன்னீங்க, அதில் எங்களுக்கு 8 நடந்துச்சுங்க, 2 நடக்கலை அப்படிம்பாங்க. ஒரு சிலர் வந்து 2 தாங்க நடந்துச்சு, 8 நடக்கலைன்பாங்க. ஒரு சிலர் ஒன்றுமே நடக்கலை அப்படிம்பாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுங்களா? நம்மளோட ஜாதக அமைப்பு தாங்க காரணம். ஜாதக அமைப்பு, நம்மளோட தசா புத்தி, நம்ம கிரகங்களோட சேர்க்கை, கிரகங்களோட பார்வை, கிரகங்களோட நின்ற இடம், இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் மாறுபடுங்க. நானும் இல்லைங்க, எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம். ஸோ இதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோணும், இப்போ இண்டிவிஜுவலாக என்னோட ஜாதகத்தை நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் இருக்கும். அதுக்கு வந்து கால் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். வரிசையாக வந்து பாருங்கள், நம்ம இந்த ஆவணி மாதத்துக்கான ராசி பலன் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இப்போ என்ன ராசி என்ன லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்ப ராசி கும்ப லக்னத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த கும்ப ராசி கும்ப லக்ன அன்பர்கள். உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட பிளானட்டரி பொசிஷன் பார்த்துடலாம் வாங்க. கும்பம் வந்து பாருங்கள், ஜென்ம சனி உங்களுக்கே நல்லா தெரியும், ஜென்மத்திலே சனி இருக்காரு. 2ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி அப்படின்றால மனசில் அப்படியே ஒரு குழப்பம், அப்படியே ஒரு ஸ்டேஜஸ், அப்படியே ஏதோ ஒரு நிறைய விஷயம் நிலுவையிலே இருக்கிற மாதிரி ஒரு இருக்குது. பட் ஆனால் பயப்பட வேண்டியதில்லை, லைட்டாக தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். 2ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான், 4ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. ஆவணி மாதம் குருமங்கள யோகம். ஆவணி மாதம் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் குருவை விட்டு பிரிஞ்சு 5ஆம் பாவத்துக்கு வரார். ஓகேங்களா, 7ஆம் பாவத்தில் வந்து சூரியன் புதன் சுக்கிரன் இருக்காங்க. ஆவணி மாதம் 8ஆம் தேதி சூரியன் என்ன பண்ணுறாரு, 8ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. அதாவது சூரியன் வரல, சாரி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்துக்கு துஷ்தானத்துக்கு வந்துடுறாரு.
ஓகேங்களா. அஷ்டமஸ்தானத்துக்கு கேதுவோட இணைகிறாரு, சுக்கிரன் நீச்சம், கேதுவோட பாபரோட இணைகிறாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளானட்டரி பொசிஷனுக்கு. சரிங்க, ஓகே. இப்போ ஜென்ம சனி அவர் ஏதாவது பெருசாக பிரச்சனை பண்ணுவாரா, அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஸோ கவலை பெருசாக வேண்டாம். சனியினோட பார்வை சூரியன் மேலே விழுதுங்க. இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சனியினோட பார்வை சூரியன் மேலே விழுறதுனால கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா. பொதுவாகவே கும்பம் மீனம் எல்லா ராசி லக்னம் காம்பினேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா கும்பமும் மீனம் வரும்போது பலன் பெருசாக வரலை. இப்போ நீங்கள் கும்பராசி கும்ப லக்னமே அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா 100% எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், ஆவரேஜாக இருக்குது. அதாவது ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அப்படியே சலசலப்பு சஞ்சலம் அப்படியே ஒன்று புகஞ்சிக்கினே இருக்குது பார்த்தீங்களா. அந்த புகஞ்சிக்கினே இருக்கிறது குறையக்கூடிய காலகட்டம். ஓகேங்களா. வாழ்க்கை துணையினோட அட்வைஸை கேட்டுக்கோங்க. பொதுவாக வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கும்பராசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஒய்ஃப் எது சொன்னாலும் கேட்டுக்கோங்க. நிறைய விதத்தில் அது நல்லதாக முடிஞ்சிடும். உங்களால் கரெக்டாக வந்து முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஜென்மத்திலே சனி உட்காந்துட்டு இருக்கான். பெருசாக கரெக்டாக முடிவு எடுக்க முடியாது. சனி வந்து குழப்பிட்டே இருப்பான், கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பான். நல்ல தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்க மனசில் வந்து பார்த்திங்கன்னா கல் தூக்கி போட்டு அப்படியே குழம்பும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நம்ம மனசு இருக்கும். அப்போ நம்மளால் நிறைய விஷயம் முடிவு பண்ண முடியாது. உங்களோட வாழ்க்கை துணைவி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி ஜென்னாக இருந்தால் ஒய்ஃப் பேச்சை அப்படியே கேட்டுக்கோங்க. கும்பராசி ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் பேச்சை அப்படியே கேட்டுக்கோங்க. இது என்னோட அட்வைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து கோப்பப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அரசாங்க ரீதியாக ஏதாவது நம்மளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அரசு வங்கியில் ஏதாவது நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிடைக்கிறதுக்கான காலகட்டம். கவர்மெண்ட் ஓரியன்ட் பிஸ்னஸ் ஏதாவது செய்கிறீங்களா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும், பயப்பட வேணாம். வருமானத்தில் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சலசலப்பு சஞ்சலம் மனக்கசப்பு தவறான புரிதல்கள் இதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் குறையும், முன்னைக்கு கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பாருங்க, ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகளோட உடல் நலத்தில் நல்ல கவனம் தேவை. குழந்தைகளோட உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நாக்குக்கு, அதாவது நாவடக்கம் அப்படின்ற தேவை, வாய்க்கு பெருசாக ஒரு ஜிப் போட்டுக்கோங்க, பெஸ்ட் அது. ஓகேங்களா. 19 வரைக்கும், அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கலாம். செவ்வாய் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் முன்னேற்றம், புகழ், அந்தஸ்து, பெருமையெல்லாம் கொடுக்க போகிறார். ஜென்ம சனிலையும் நல்லது நடக்கும் இந்த மாத காலகட்டம். ஓகேங்களா. இந்த புகழ் அந்தஸ்து தொழிலில் முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம சனி முடிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி தோணும். ஜென்ம சனி விலகி இருக்க மாதிரி தோணக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சுக்கிரனால உங்களுக்கு என்ன வரும், என்ன ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும், அதாவது என்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும், என்ன நெகட்டிவிட்டி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரைய செலவு கண்டிப்பாக வரும். அந்த விரயமாக சுப விரயமாக மாற்றிக்கோங்க. பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. பெண்கள் ரீதியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கார் வாங்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணாதீங்க. கார் வாங்கும் யோகம் இல்லை. 2 வீலர் வாங்குகிற யோகம் இருக்குது. வீட்டில் இருக்க பொருள் ஏதாவது நீங்கள் மாற்றி வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம், அதுக்கான பாக்கியம்லாம் இருக்குது. பெருசாக செலவு அப்படின்றது வேண்டாம். இது என்னோட அட்வைஸ். ஸோ என்னோட சின்ன அட்வைஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி கும்ப ராசி கும்ப லக்ன அன்பர்கள், உங்களுக்கு இந்த ஆவணி மாத காலகட்டம் நான் சொன்ன சின்ன அட்வைஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக போயிடுங்க. கூலாக மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆவணி மாதம் சிறப்பான பலன்களை மேச முதல் மீனம் வரை மிக அற்புதமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் நம்ம சொல்லிட்டு வரோம். இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகுது கும்பராசி நேயர்கள். கொடிகட்டி பறக்க முடியுமா, நிறைய ஆசைகள், அவா எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்குங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் அத்தனை சாமி கும்பிட்டுங்க, ஆவணியில் நம்ம கிடைக்குமா கேட்குது. நீங்கள் நினைக்கிறது யோசிக்கிறதெல்லாம் கேட்குது. எந்த ஒரு யோசனையும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இப்படி தான் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க, எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணம் கொண்டவங்க கும்பராசிங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கவனம் அப்படிங்கிறது யாருன்னா கும்பராசிங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி இந்த தமிழ் மாதமான ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல மாதம், முகூர்த்த மாதம். இதில் வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் சீரும் சிறப்பமாக நீங்கள் வழிபாடு எடுங்க. ஒவ்வொரு நட்சத்திரமும் பயணிக்கக்கூடிய அமைப்பு இருப்பினும் இந்த கும்பத்தில் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு புதிய காரியம், ஒரு புதிய முயற்சி, ஒரு நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய காலகட்டமாக தென்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு திருமண நிகழ்வு,
திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் தென்படுது. அதனால் வரன் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா முகூர்த்த மாதம், அற்புதமான மாதம். உங்களுக்கு என்னென்னா சங்கடகரா சதுர்த்தி வரனால, அதுவும் இல்லாமல் இந்த சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய வழிபாடு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கேது பகவான், ராகு கேது இந்த கோச்சார கிரகங்களுடைய பயணத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ 4ஆம் இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குதுங்க? குரு பகவான், செவ்வாய். வீடு, வண்டி, வாகனம், இதில் எல்லாமே நீங்கள் எது வேணாலும் நீங்கள் புதிய முயற்சிகள் அழகாக செய்யலாம். நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே செயல்பாட்டுக்கு தரக்கூடிய அனுகிரகம் ஆவணி மாதம் இருக்குது. அற்புதமான மாதம். வாய்ப்புகளை நழுவ விடாமல் முயற்சி செய்யுங்க. அதே போல் குழந்தைகள்னால நல்ல படிப்பு, குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய நற்காரியங்கள், விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டமாகவும் தென்படுதுங்க. அரசியல்காரங்களுக்கு இடமாற்றம் உண்டு. பொருளாதாரம் ஒரு மேக்சிமம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டாம் இந்த மாதம். ஆனால் உங்களோட முயற்சியில் நீங்கள் படுவில்லாமல் நீங்கள் செய்யுங்க. என்ன செய்கிறோமோ அதுக்கான வருமானமாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய விஷயத்துக்கு ஒரு புகழ் கிடைக்கணும், நமக்கு ஒரு பேரும் புகழுமாவது கிடைக்கணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். வருமானம் தடை இருந்தாலும் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விமோச்சனமான மாதமாக இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தட்டுது. அதை நீங்கள் கவனமாக சோம்பேறித்தனம் இல்லாமல், எங்கள் 7.5 சனி பகவானோட தாக்கம், 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார், இதெல்லாம் இருக்குதுங்க. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அனுகிரகம் இருக்குல்ல, நம்ம குலதெய்வ வழிபாடு இருக்குது, நம்ம இஷ்ட தெய்வத்துடைய உச்சாரணம் இருக்குது. இதெல்லாம் சில விஷயங்கள் நம்மளை மெருகேற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது சில காரியத்துடைய ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். நமக்கு தசாபுத்தி, கோச்சாரத்துடைய அந்தரம் எல்லாமே சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஜெயிச்சிடறோம். அப்போ விட்டதை பிடிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம் உங்களுக்கு அமோகமான மாதமாக தென்படுதுங்க. வெளிநாடு, வெளியூர் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சின்ன சின்ன தடைகள் இருந்ததெல்லாம் இந்த மாதம் சூப்பராக வழிவிடுது. நீங்கள் கிளம்பலாம். போய் உங்களுடைய காரியத்தையோ, உங்களுடைய கல்வியையோ, அல்லது உங்களுடைய தொழிலையோ நல்ல சிறப்பாக நீங்கள் போய் அமரக்கூடிய ஒரு கௌரவமாக ஒரு சேர்லையோ அல்லது ஒரு பதவியிலையோ உட்காரக்கூடிய காலகட்டம். இதை பயன்படுத்திக்கிங்க. கும்பராசி நேயர்களுக்கு ஆவணி மாதம் இன்னும் விசேஷம் அப்படின்னா புதிய வரவு, அதாவது மருமக பிள்ளையாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், ஏன் குழந்தை பேர், ஏதோ ஒன்று உங்களுக்கு புதிய வரவு உண்டு. இது நல்ல வரவாக இருக்கும். பொருளாதார மேம்பாடு உண்டு. உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு எல்லாமே ஒரு அமோகமான மாதமாக, ஒரு புனிதமான மாதமாக, முகூர்த்த மாதமாக அமையுது. இதை பயன்பாட்டுக்கு எடுத்துக்குங்க. ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரம் எப்படி இருக்குன்னு பார்த்து இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்கக்கூடிய முதலீடோ அல்லது நீங்கள் தொழிலோ அல்லது புதிய முயற்சியோ எல்லாமே உங்களுக்கு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் காலகட்டங்கள் இருக்குது. சில பிரயாணங்கள், பயணத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள், வீண் அலைச்சல்கள், அவதூறுகள் வரலாம். அதை நீங்கள் பரவாயில்லன்னு கவனத்தை நீங்கள் பரவாயில்லன்னு மற்ற விஷயத்தை நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யுங்க. அது பாட்டுக்கு உங்களுக்கு நல் பெயர் கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு ஆவணி மாதம் என்ன வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய ஜெயந்தி விழா வருதுங்க. 27/8/2024 இந்த மாதம் வரக்கூடிய அந்த ஆவணி நாளில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நல்லெண்ணெய்க்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. எதுக்குங்க? சனி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. அடுத்தது 8 தீபம் போடுங்க. எள் கலந்த இந்த பச்சரிசி வச்சு நீங்கள் வழிபாடு எடுங்க. சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய அஷ்டமி, கோகுலாஷ்டமி திருவிழா, மகா சங்கடகரா சதுர்த்தி விழா, இது எல்லாமே நீங்கள் ஆவணி அவிட்டம் இதெல்லாம் நீங்கள் அன்னன்னைக்கு போயிட்டு வழிபாடு எடுத்துக்கணும். ஏன்னா 7.5 பகவானுடைய தாக்கம் இருக்குது. கோளறு திருப்பதிகம் தினமும் கேளுங்க. அல்லது புதன்கிழமையோ சனி பகவானுடைய நாளான சனிக்கிழமையாவது ஒரு தடவை கேட்டுக்குங்க. ஒரு செல்ஃபோன்லேயோ டிவிலேயோ போட்டு நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க. உங்களுடைய மனசஞ்சலம், மனக்குறை எல்லாமே நீங்கும். வாராக்கடன் வரும். நிம்மதியான ஒரு மாதமாக ஆவணி மாதத்தை அமோகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கும்ப ராசி நேயர்களுக்கு ஆவணி மாதம் 2024 ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது? குரோதி வருடம் ஆவணி மாதத்தில்
கும்பராசினியர்கள் என்னென்ன மகிழ்ச்சிகளை சந்திக்கப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த ஆவணி மாதம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான ஒரு செயல்பாடு. ஏன்னா ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி என சொல்லலாம். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களாம் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்குள்ளே வரும்பொழுது பௌர்ணமி திதி அன்றைக்கி வந்து உறுதியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பின்பற்ற வேண்டும். உங்களுடைய வீடை வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். நல்லா நீட்டாக வச்சுருந்து உங்கள் பூஜை ரொம்ப 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 ஒரு அழகுப்படுத்தி நீங்கள் மனசார என்ன நினச்சி வேண்டுறீங்களோ உங்களுக்கு உறுதியாக கும்பராசினியர்களுக்கு கிடைக்குங்க. எழுதி வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டினாலும் சரி, திருமண தடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வேண்டினாலும் சரி, அல்லது உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் நீங்கள் வேணுனாலும் சரி, மனசார வேண்டுங்க. எந்த வழிபாடாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு பரிகார முறையினாலும் சரி, தன்னுடைய உள் மனது என்ன நினைக்கிறதோ அதனுடைய செயல்பாடு இறைவன் கொடுப்பான் என்பது உண்மை. ஸோ அப்போ நீங்கள் மனசார வேண்டிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால தான் சொல்கிறோம், எந்த விஷயம் செஞ்சாலும் மனசார செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க. நான் இருக்கேன், தோள் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் உனக்கு இருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உருவாக்கி தருவேன் என உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய தோழிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வீடு கட்டணும் முயற்சி இருக்கேன் சாமி, கட்டுறதுக்கான முயற்சிகள் பாதி வரையும் பண்ணிட்டேன், கடைசியில் தடையாயிடுச்சு, லோன் கிடைக்க மாட்டேங்கி, அல்லது வேறு யாராவது பக்கத்தில் ஒரு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற தன்மை ஏதேனும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த நிலையிலிருந்து மாறி உங்களுக்கு அந்த வீடு கட்டுவதற்கான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பீங்க. புதிய வீடு கட்டி முடித்து சுப பிரவேசம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க. எல்லாரையும் புதிய வீட்டுக்கு கூப்பிடுவீங்க. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கிடைக்கும். அப்பாடி வீடே கட்ட முடியலன்னு நினச்சேன், என்னால் வீடு கட்ட முடியாதோங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு நினைக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு வீடு கட்டுவதற்கான அஸ்திவாரம் போடுவதற்கான காலகட்டமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடிய ஒரு தன்மையில் கிடைக்கும். ஏன்னா குறுகிய லாபம் வேறு, அதிகமான லாபம் வேறு. அதிகமான லாபம் கிடைச்சா என்ன பண்ண முடியும், அடுத்த போது பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அதிகமான லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதத்தில் பெண்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஒரு நிம்மதியான தூக்கம், மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை இந்த மாதத்தில் நீங்கள் பெறக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக போகும். இந்த ரெண்டு விஷயத்தை கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய இந்த ஆவணி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உறுதியாக கிரகங்கள் கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய அருகில் இருக்கும் நின்ற நாராயண பெருமாள் வழிபாடு, சிங்கப்பெருமாள் வழிபாடு, இந்த ரெண்டில் எந்த வழிபாடு செஞ்சாலும், பெருமாள் கோயிலில் உள்ள சிங்கப்பெருமாளை வழிபாடு செஞ்சாலும் சரி, அல்லது அருகிலுக்கும் பெருமாள் கோயிலில் சென்று நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களையும் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலையும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது ஆவணி மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள் வைத்து உங்களுக்கு பொதுவாக என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பலன்களுடைய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20 ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் சிறப்பாக இருக்க போது, எந்தெந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் நம்மளுடைய மனசில் சில கேள்விகள் இருக்கும். எப்போ கல்யாணம் முடியும், எப்போ ஒரு வீடு கட்டுவோம், எப்போ கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்போம், எப்போ என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாகும், நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும், இப்படின்னு சொல்லி
ஒரு ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரி, நம்ம கேட்டோம்னா அவங்க கேள்விகள் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ மனசில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஜாதக ரீதியான விஷயங்களை மிக துல்லியமாக ஆராயணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் மிக துல்லியமாக கணித்து கூறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு விடைகளை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கை பலனை தெரிஞ்சுக்கிற முடியுமா, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா? எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பெற்றோர் வந்து எனக்கு ஜாதகம் எழுதலை, இல்லை பிறந்த தேதிலாம் தெரிய மாட்டேங்க, அல்லது பிறந்த தேதி தெரியும், பிறந்த நேரம் தெரியல, இப்படி பல குழப்பங்களும் நேயர்களில் நிறையவே நம்மகிட்ட கேட்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய கேள்விக்கான நேரத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது உங்களுடைய பிரசன்னம் மூலமாகவும் உங்களுக்கு ஜாதக பலனை மிக துல்லியமாக, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்து குறிப்பிட முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கட்டாயமாக மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக ஒரு அற்புதமான ஒரு காலமாக மாற்றுவதற்கான வழிபாடு முறைகள் மற்றும் பரிகார முறைகளை உங்களுக்கு கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை தற்போது உங்களிடம் வாழ்த்து கூறி விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம கும்பராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை, பொது பலன்கள், அதாவது பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்கோம். நம்ம சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட துல்லியமான பலன்களை கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ கும்பராசி, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. இப்போ கும்பராசினா ரொம்ப ஸ்லோ. இப்போ மகர ராசியை விட கும்பராசி ரொம்ப ரொம்ப ஸ்லோவான, அதாவது நீங்கள் நிதானமாக எதுலேயும் ரொம்ப நிதானமாக ஸ்லோவாக செய்வீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறது, பகலில் ஒர்க் பண்ணுறதை விட நைட்டு ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் நைட்டில் ரொம்ப நேரம் கண்ணு முடியும், ஆனால் பகல் ஃபுல்லாக தூங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட கும்பராசிக்காரங்க இந்த மாதிரி தான் விருப்பப்படுவாங்க. அதே மாதிரி உங்களோட 2ஆம் இடத்துல ராகு, உங்களோட 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த ராகு பகவான் சனி செவ்வாய் பார்வையை வாங்காமல் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால இந்த ராகு உங்களுக்கு நல்ல விதமாகவே பலன் தருவார். 2ஆம் இடம் என்னென்னா தனம், குடும்பம், வாக்கு, தனவரவெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் நல்லாவே இருக்கும். உங்களோட 3ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு இளைய சகோதரனால் சிறு சிறு பிரச்சனைகள், வாக்குவாதங்கள்லாம் இருக்கும். அதை நீங்கள் கவனமாக கையாளுறது ரொம்ப நல்லது தரும். அதே மாதிரி இப்போ உங்கள் ராசியில் ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஜென்ம சனி இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 6 மாதத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளுறது ரொம்ப நல்லதை தரும். அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவத்தில் செவ்வாய் குரு 2 பேரும் குருமங்கல யோகத்தோடு இருக்கிறாங்க. இதனால் 4ஆம் பாவத்தில் சுப பலன்கள் தான் நடக்கும். 4ஆம் பாவம் தாய், வீடு, வாகனம், கல்வி அப்படின்னு சொல்லுவோம். தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி தாய் வழி உறவு, தாய் மாமன்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீடு, வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், கடன் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், லோனு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருந்த லோனெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி 5ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால 5ஆம் இடம் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம் சொல்லுவோம். அதே மாதிரி குழந்தைகள், ஏதாவது குழந்தைகள் இல்லாமல் இருக்கிற கும்பராசிக்காரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி குழந்தைகள் உங்களுக்கு கௌரவம், அதாவது பெற்றோர்களுக்கு ஏதாவது மார்க், அதாவது
நல்ல விதமான மார்க் வாங்கி உங்களை வந்து கௌரவப்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டங்கள் இது. அதே மாதிரி நீங்களும் குழந்தைகளை வந்து புரிஞ்சு நல்ல விதமாகவே நடந்துக்குவீங்க. உங்களோட 6ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால 6ஆம் இடம் சுப பலன்கள் தான் நடக்கும். 6ஆம் இடம் வந்து கடன், நோய், எதிரி, 9 வழக்கு ஸ்தானம்னு சொல்லுவோம். இயல்பாக இருக்கிறதுனால கடன் ஏற்கனவே கடன் இருக்குது அப்படின்றத அதெல்லாம் தீரும். ஏற்கனவே சிறு நோய்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து தீரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். இதில் இல்லை ஏதாவது வம்பு இருக்குது, வழக்கு, அதாவது கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக நான் வரக்கூடிய நல்ல அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. அதே மாதிரி குரு, சுக்கிரன் 2 சுபகரங்களும் இருக்கிறாங்க. சூரியனும் ஸ்தானபலத்தோடு இருக்கிறாங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சமாதானமும் நீங்கள் ஆகிடுவீங்க. அதான் பிரச்சனைகள் வந்து அது சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் மனக்கசப்பு இருந்து அது விலகக்கூடிய, ஏதாவது சந்தேகப்படுவீங்க, அதாவது இவர் ஏமாற்றிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் விலகிடும். ஏன்னா சுக்கிரன், புதன் 2 சுபகரங்கள் இருக்கிறாங்க. சனி, செவ்வாய் கொஞ்சம் அதாவது தடைபட்டு அது சரியாகக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாரு. குருவோட பார்வையை வாங்கி இருக்கிறதுனால அந்த கேது பகவான் வந்து நல்லதே தான் தருவார். 8ஆம் இடம் வந்து திடீர் பணம் வரவு, திடீர் அதிர்ஷ்டம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். யார்கிட்டையாவது கடன் கேட்டுட்ருப்பீங்க, இல்லை உங்கள் காசே வந்து யார்கிட்டையாவது இருக்கும், அது வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருப்பீங்க, உங்கள் கைக்கே அந்த தரேன் சொல்லிட்டு வரல அப்படின்ற நிலைமைகள்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து மாறும். உங்கள் கைக்கு வந்து திடீர் பண வரவு உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி 9ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். இப்போ தந்தைக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வந்து தீரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி தந்தை சொத்து ஏதாவது வரணும் அப்படின்னு கோர்ட்டு கேஸில் இருக்குது அப்படின்னா அந்த கோர்ட்டு கேஸெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இது. அதே மாதிரி உங்களோட 10ஆம் பாவத்தை வந்து சனி, செவ்வாய் 2 பாவர்கள் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் குருவும் பார்க்குறாரு. அது 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். தொழிலில் வந்து இப்போ கொஞ்சம் மந்தமாக, அதாவது கொஞ்சம் தடைகளாகவே இருந்துட்டு அதுக்கப்புறம் குருவோட பார்வையினால் அந்த தடைகள்லாம் விலகக்கூடிய நல்ல காலகட்டமெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டமாக அமையும். அதே மாதிரி உங்களோட 11ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள், அதாவது 11ஆம் இடம் லாபஸ்தானம், இளைய மனைவி, மூத்த சகோதரம், இளைய மனைவி அப்படின்னு சொல்லி, இது மூத்த சகோதரனால் வந்து உங்களுக்கு ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி வந்து இளைய மனைவி சொல்லுவோம். அதே மாதிரி விவாகரத்தை ஆன, அதாவது டிவோர்ஸ் ஆன இளம் தம்பதிகள்லாம் உங்களுக்கு வந்து மறு திருமணம், அதாவது இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த இதெல்லாம் இப்போ வந்து வெற்றி அடையக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 12ஆம் பாவத்தை வந்து குரு பார்வை இருக்கிறதுனால 12ஆம் பாவம் சுப பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். 12ஆம் பாவம் மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து போய் வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு துல்லியமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயருங்க. நன்றி, வணக்கம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கார். 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது பகவானும் இருக்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
உங்களுக்கு 7 சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிற காலகட்டம். உங்களுடைய ராசிநாதனே ஜென்மத்தில் இருந்து உங்களுக்கு வந்து வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தை சற்று கவனிக்கிறது ரொம்பவும் நல்லது. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். திடீரென்று உங்களுடைய பேச்சினால் அடுத்தவர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிடாதீங்க, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம், அதாவது ஆவணி மாதம் பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் 17/8/2024 16/9/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் பொதுவாக குரோதி வருஷம் ஆவணி மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே நாங்கள் வந்து இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் அதனுடைய மூமெண்ட்டை வச்சு வந்து பலன்கள் சொல்கிறோம். இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வரார். அதனால் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கும் எதிர்பாலினத்தை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் வலுத்து போகிறது, ஆட்சி பெற்ற சூரியனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நண்பர்கள் உங்களை நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை, அதாவது நீங்கள் சொல்கிறத விட நண்பர்கள் கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பார்ட்னர்ஷிப்லேயும் உங்களுடைய பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அரசாங்க சம்பந்தமாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் அதன் வழியாக ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். அவரே 5ஆம் இடத்துக்கும் போயிடுறார். 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதுசாக அரசாங்க வேலை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 26/8/2024 அன்னைக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறதும், உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல போய் நீச்சமடைகிறார். 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் நீச்சமடைகிறதன் மூலியமாக தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 8ல் நீச்சப்படைகிறதுனால படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர போட்டித் தேர்வில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 31/8/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய 11ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது. அதாவது 11ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிரனும் வந்து நீச்சப்பட்டு போகிறார், கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த எர்த்து மைனிங் பண்ணுறவா, மைனிங்கில் இருக்கக்கூடிய மண், அதை தவிர விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரியான மினரல்ஸ் எல்லாம் விற்கக்கூடியவர்கள், இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து மருத்துவம் சார்ந்த கெமிக்கல்ஸ் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, அதாவது அடிசிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதெல்லாம் விற்கக்கூடியவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். துப்புரவு தொழிலாளர்களுடைய அட்மினாக இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர வந்து இந்த டாக்டராக இருந்து எலும்பு சம்பந்தப்பட்ட டாக்டராக இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. பொதுவாகவே பார்த்தாலேனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய இடம்ன்றதுனாலையும், உங்களுடைய ராசியே 5ஆம் அதிபதி புத பகவான் பார்க்கறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் எப்பப்போ வருது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் கும்பராசிக்காரர்களுக்கு 4/9 6/9 வரணும் உண்டான நாட்கள். அதாவது 4/9/2024 6/9/2024 வரணும் உண்டான நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய குளத்துலேருந்து அல்லி இல்லைன்னா அல்லிப்பூ கொண்டு போய் சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும்.
நிச்சயமாக நீங்கள் இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்க. அதோட நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், சாந்தமான சுல்பியாக இருக்கக்கூடிய நரசிம்மர், யோக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கும்பராசி சொல்ல போகிறேன். கும்பராசிக்காரங்களுக்கு எவ்வளோ வந்தால் கூட ஒன்றுமே நடக்கலைன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி தான் புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போது எங்கிட்டையும் கேட்குறாங்க, நானும் பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன், காதால் கேட்குறேன். ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. பெரும்பாலும் அவங்களுக்கு ஜென்ம சனி இருந்தால் கூட வக்ரகதி பெற்றிருக்கனால அதனுடைய பாதிப்பு இருக்காது. அப்போது இவங்க நினச்சதை சாதிக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்துடணும், அதுதான் விஷயம். வீட்டில் இருந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒருத்தர் சண்டை போடணும் அப்படி இருக்கக்கூடாது, வெளியே வந்துடணும். இது இல்லாமல் இந்த பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு எங்கே போனாலுமே அவங்களுக்கு ஒரு வெற்றின்றது நிச்சயமாக்கப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் போகக்கூடிய இடங்கள், பழகக்கூடிய விஷயங்கள் அவங்களாம் நல்லபடியாக நடக்க, நல்லபடியாக பேசுங்க. அப்போது அவங்க மூலிமா நல்லது நடக்கும். உங்களை கூட்டின்னு போய் அவங்க நன்மை அவங்க அடைய போகிறாங்க. அப்போ அவங்க மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் அதிகமாக வச்சக்கூடாது, அதனால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமை ஓரளவுக்கு தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் வராது. வரதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். இது இல்லாமல் உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்டது, மனை, வாகனம், இது மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் போகிறது. அதனால் வாங்குறதோ விற்கிறதோ கொஞ்சம் தள்ளி போகிறது நல்ல விதமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. அது இல்லாமல் அடுத்த ஒரு நலனில் நீங்கள் அக்கறை கொள்ளணும். அது மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் அடுத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும், உபத்திரம் பண்ணக்கூடாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும். பண்ண முடியல ஒதுங்கிக்குங்க. இதை மட்டும் நீங்கள் இந்த காலகட்டங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்குண்டான நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன் இரட்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இது இல்லாமல் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் இவர்கள் உழைத்த உழைப்பிற்கும் செஞ்ச திறமைக்கும் அது சாதனைக்கும் கண்டிப்பாக பலன் உண்டு. இவங்களை முன்னுக்கு வச்சு செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது தான் நடக்க போகுது. அப்படி தான் பயன்பெறுவாங்க. பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஆராய்ச்சித்துறை, அப்புறம் மருத்துவத்துறை, அப்புறம் வந்து அரசாங்கத்துறை கூட சொல்லப்படுது, அதுலேயே இருக்கலாம். அரசாங்கத்திலே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய துறை, அப்புறம் வந்து ஒரு மூலத்தை கண்டுபிடிக்கிற விஷயங்கள், மருந்து சம்மந்தப்பட்ட கண்டுபிடிக்கிற விஷயங்கள், இது மாதிரிலாம் நடக்கும். அப்புறம் ஆன்மீகத்துறை, சமூக சேவைத்துறை, இது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாமே பயன்பட்டுக்கு வருது. அதில் ஈடுபடுறவங்களாம் நல்லா வருவாங்க. நீங்கள் பெரும்பாலும் வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் கும்பராசியில் பிறந்திருக்கவங்க இறை வழிபாடு பண்ணும்போது இறை வழிபாடு மட்டும் பண்ண வரக்கூடாது. அங்கே கோயிலில் உங்களுக்கு ஏதோ வேலை இருந்தால் அதை கேட்டு வாங்கி செய்யுங்க. பெரும்பாலும் உழவார பணின்னு சொல்லப்படுது. கோயிலை சுத்தம் பண்ணுறது, வெள்ளடிக்கிறது, பூஜை சாமானை தேய்ச்சி கொடுக்கறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதெல்லாமே கூட உதவிகள் தான். அதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் அங்குள்ள தெய்வங்களை இறை வழிபாடு நினச்சிட்டு வரலாம். கும்பராசிக்காரன் பார்க்கும்போது பெரும்பாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்படி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது நாள் வரைக்கும் நீண்ட நாளாக அதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருப்பீங்க, வருமா வராதான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தடையாக இருப்பீங்க. அது வந்து உங்களுடைய பழக்க வழக்கத்தால் ஒருத்தர் மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு இருக்கும். அதுதான் கண்டிப்பாக ஒரு விஷயம். பயணங்கள் தொடர்ந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு. பயணங்களில் வந்து பொருட்கள் கழுவு போகிற வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். போகும்போது செக் பண்ணி போங்க, வரும்போது செக் பண்ணிட்டு வாங்க, இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் உடல்நிலையும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் வந்து உங்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட பகுதியிலையும் இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியிலும் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கனால அந்த பகுதியில் மருத்துவ பரிசோதனை பண்ணி பார்த்துங்க. பெரும்பாலும் பெருசாக ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது முன்னெச்சரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்களை கவனமாக இருங்க. அப்போ அதில் உங்களுக்கு வெற்றி தான் கண்டிப்பாக கிடைக்க போகுது. கும்பராசிக்காரங்கள் வழிபடக்கூடிய அந்த இறைத்தன்மை உள்ள தெய்வங்கள்லாம் பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து உயர்ந்த தெய்வங்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சிவன் வழிபடலாம், பெருமாள் வழிபடலாம். அது இல்லாமல் பைரவர், கால பைரவர், சிவனுடைய அம்சம் சொல்லப்பட்டிருக்கு, அவரை வழிபட்டு வரலாம். தேய்பிரை அஷ்டமியில் வழிபட்டு வரலாம். தேய்பிரை அஷ்டமியில் தான் பைரவர் வழிபடணும்னு இல்லை, ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே அவர் வழிபட்டு வரலாம். சனிக்கிழமை வழிபட்டு அவ்வளோ விசேஷம் பைரவர் வழிபடுறது. அதனால் சனிக்கிழமை தோறும் கால பைரவர் வழிபட்டுவாங்க, விளக்கேற்றிட்டு வாங்க. நாய்க்கு வந்து உணவு கொடுங்க, அதுதான் முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நாயை விட தெருநாய்க்கு நிறைய இருப்பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அது எல்லோரும் போடுற நாய்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது, பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க.
இந்த நாய்க்கு எதுவுமே கிடைக்கல, யாருமே கொடுக்கல, அப்படிப்பட்ட நாய்க்கு கொடுங்க. ஒன்றுமே இல்லாமல் தவிக்கிற நாய் கொடுத்தா தான் அதனுடைய கர்மம் உங்களுக்கு கர்மா குறையும், கெடுபலம் கொஞ்சம் நற்பலம் ஏற்படும். இது மாதிரிலாம் பண்ணலாம். அது மாதிரி பசுமாட்டுக்கு தானம் பண்ணிட்டு வாங்க. பழங்கள், கீரைகள் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அனாதை ஆசிரமம் போயிட்டு வாங்க. அங்கே முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, படுத்தபடியாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்றமாக இருந்தாலும், இறை வழிபாடாலும் தான தர்மங்களாலும் உங்களுக்கு எப்படியாவது சமாளித்து வந்துடுவீங்க. அப்பாடா இப்போ ஓரளவுக்கு வந்துட்டோம்ப்பா அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க. அந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் இந்த மாதத்துடைய பலனை எல்லா நண்பர்களும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கும்பராசி. காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசி கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்கள் வந்து பாருங்கள், நிதானமாக செயல்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாருங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் இடம் சனியோட வீடு, அது ஸ்திர ராசி வேறு. நிதானமாக தான் இதாக இருப்பாங்க. கும்பம்னாலே ஸ்லோ தான், அவசர முடிவும் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. பொறுமையாக இருந்ததை காரியத்தை சாதிப்பாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் அவங்க ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ முடிவு எடுக்கவே மாட்டாங்க. கும்பராசினியர்களோட கேரக்டரே அதுதான். ரகசிய நடவடிக்கை கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும். ஒரு விஷயத்தை மனசில் நினச்சாங்கன்னா அது வெளியே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் சொல்லவே மாட்டாங்க. ரகசியத்தை காக்கிறவங்க தான் கும்பராசி. ஏன்னா ராசி சின்னமே அவங்க குடம் பானைன்னு சொல்லுவாங்க. ரகசியத்தை காக்கிறவங்க கும்பராசினியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட சீக்ரெட் இருக்கும். அவங்களா மனசை நினச்சி வெளியே சொன்னால் தான் உண்டு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ வெளியே ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் ரகசியத்தை வெளியே உடைக்கவே மாட்டாங்க. ரகசியத்தை காக்கிறவங்க தான் கும்பராசினியர்கள். நிறைய நண்பர்கள் வச்சுருப்பாங்க, நிறைய நண்பர்களை சேர்த்திருப்பாங்க, நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்கிறது, நண்பர்களோட வெளியே போகிறது வர்றது, எப்பவுமே தனித்து செயல்பட மாட்டாங்க. கூட யாரோ வச்சுருப்பாங்க. அவங்க கும்பராசினியர்களோட கேரக்டர் அதுதான். இப்போ உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்காருங்க. ஜென்ம ராசியிலே சனி வந்து பார்த்திங்கன்னா பக்கர நிலையில் இருக்கார். ஜென்ம சனி போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு 7.5 சனி பாதிப்பில் இருக்கீங்க. கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க கும்பராசினியர்கள், அது சந்தேகமே கிடையாது. அதுவும் சதய நிஸ்திருக்காரங்க, பூரட்டாதி நிஸ்திருக்காரங்களாம் பிரச்சனையில் இருக்கீங்க. மன உளைச்சல் அதிகமாக போயிட்டுருக்கு. மனசு சரியில்லை உங்களுக்கு. மனசில் நிம்மதி கிடையாது. தூங்கினா தூக்கம் கிடையாது. பணம் இல்லை கையில், கடன் தொல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, லவ் காதலில் பிரச்சனை, அப்படி இப்படின்னு எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. கவனமாக இருக்கணும், சரிங்களா? ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சமாளிப்பீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா ராசிலேருந்து வக்கரமாக இருக்கார். கொஞ்சம் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசுகிற மாதிரி வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துப்பாங்க. விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது உங்களுக்கு. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே வீட்டுக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. பணப்பிரச்சனை வரனால கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்தில் பிரச்சனை போயிட்டே இருக்குது உங்களுக்கு. கவனமாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் வரும் உங்களுக்கு. அது உணவு பழக்க வழக்கத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டிட வேண்டாம், தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம். கவனமாக இருக்கணும் நீங்கள். அதே மாதிரி வந்து பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா 2ல் ராகு இருக்கார். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஆவணி மாதம் கும்பராசினியர்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன நல்லது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் குரு 4ஆம் இடத்துல இருக்காருங்க. குருமங்கள யோகம் இருக்குது. 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, சொத்து வாங்குறது, நிலம் வாங்குறது, கடனுடன் வாங்கியாச்சு வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். ஏன்னா குருமங்கள யோகம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது யோகம் வரும். செவ்வாய் குரு சேர்ந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, வீடு கட்டுறதுக்கு உண்டான அந்த முயற்சி, இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஜென்ம சனியில் வீடு கட்டலாமாங்க சார் அப்படின்னு கட்டலாம். நிறைய பேர் கட்டுறாங்க. ஜென்ம சனியில் 7.5 சனியில் திருமணம் பண்ணுறது, வீடு வாங்கணும், அதுக்காக விரயம் பண்ணுறது, சுப விரயம், இதெல்லாம் சுப விரயம் தான். இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதெல்லாம் சந்தேகமே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் சுப விரயத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதம், சரிங்க? பண விஷயத்தில் கவனமாக இருங்க. மனக்குழப்பம் வரும். யாரையும் நம்பாதீங்க. கூட்டு தொழில் பண்ணுறாங்கிற பேரில் அதில் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். திருமணம் கேட்குறீங்க நிறைய பேர். சார் மேரேஜுக்கு உண்டான அந்த டைம் வந்துருச்சா, கல்யாணம் பண்ணலாமா? 7.5 சனியில் ஜென்ம சனியில் கல்யாணம் நடக்குமான்னு கேட்குறீங்க. 7.5 சனியில் கல்யாணம் நடக்குங்க. நிறைய பேர் பாருங்கள் 7.5 சனியில் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. திருமணம் நடக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த மாதம், சரிங்களா? ஏன்னா 7ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதம் நல்லா வரணும் உங்களுக்கு வந்துடும். 8ஆம் இடத்துல கேது இருக்கார், குரு பார்வை இருக்கார். அது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம் வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் போகிறது, வெளியூரில் போய் சம்பாதிக்கிறது, பிறந்த ஊர் விட்டு வெளிநாடு போய் அங்கே போய் பிழைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு.
சில சின்ன சின்ன நெகட்டிவ் இருந்தாலும் சின்ன சின்ன பாசிட்டிவ் இருக்குது உங்களுக்கு. என்ன மன அழுத்தம் உங்களுக்கு இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, மனசில் நிம்மதி இல்லை, வேலையில் டார்ச்சர் கொடுக்குறாங்க, சொந்த தொழிலில் டெவலப் இல்லை, இதெல்லாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் சமாளிச்சுக்குவீங்க. குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே போகுங்க. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க, நல்லபடியாக அவங்க பிஸ்னஸ் கொண்டு போவாங்க. சரிங்களா? பெரிய அளவுக்கு முதலீடு போட வேண்டாம். பணத்தை அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டிங்கன்னா பெருசாக ஏமாந்து போகிற மாதிரி வரும். கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ல் ராகு இருக்கார். குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆசைவாரத்தை காமிச்சு மோசம் பண்ணுறது, பணத்தை பெருசாக முதலீடு போட வைக்கிறது, இதெல்லாமே ராகுவோட வேலை. அதனால் கும்பராசினியர்கள் கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்குங்க, கவனமாக இருங்க. யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே தப்பிச்சுக்குவீங்க நீங்கள். சரிங்க. ஆவணி மாதம் உங்களுக்கு 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறையிறார். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பாவோட, ஏன்னா கும்பராசினியர்கள் பார்த்து பாருங்க, அப்பா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் குரு பார்வை இருக்குது. சரிங்களா? பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் தாய் தந்தையோட ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். சரிங்களா? புதன் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆரம்ப பகுதி உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு வர்றதும் உங்கள் ராசிக்கு ஒரு யோகாதிபதியாக இருக்கிறனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. திருமணத்துக்கு உண்டான முயற்சி இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் என்ன பண்ணலான்னா, மேரேஜ் பண்ணலாம், திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுங்க. ஒரு சில பேருக்கு புத்திர பாக்கியம் இந்த மாதம் கிடச்சிரும். உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. சொத்து சேர்க்கை, இப்போ வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. கும்பராசினியர்கள் ஒரு சில பேர் இருக்கிற வேலையை விட்டு, ஒரு சில பேர் தூண்டுதல் பேரில் இருக்கிற வேலையை விட்டு வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்காதீங்க. இருக்கிற தொழில் ஒரு சில பேர் கேட்குறாங்க, சார் இருக்கிற தொழில் மூடிட்டு நாங்கள் தொழில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. தொழில் க்ளோஸ் பண்ண வேண்டாங்க. இருக்கிற தொழில் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. பேலன்ஸாக போயிடும். பெருசாக லாபமும் கிடைக்காது, விரையும் உங்களுக்கு போயிடாது. ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. வேலையை மாற்ற வேண்டாம். இருக்கிற வாண்டடாக உங்களுக்கு தேடி வந்ததுன்னா மட்டும் வேலையை மாற்றுங்க. தவிர நீங்களாக முயற்சி பண்ணி இருக்கிற வேலையை விட்டு பறக்கிறக்கு ஆசைப்பட்டாலாம் ஒரு சில பேர் வேலையை தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். வேலையை தொலைச்சிருக்காங்க. பணத்தை முதலீடு போடுற, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுற, அதில் போடுற, இதில் போடுறேன்னு சொல்லி பணத்தை ஏமாந்துருக்காங்க. நிறைய நண்பர்களே உங்களை ஏமாற்றியிருக்காங்க. கூட இருக்கவங்க தானே உங்களை 10 வருஷம் 20 வருஷம் பழகினவங்கள தானே உங்களை ஏமாற்றினாங்க. உங்கள் சொந்தக்காரங்களே தான் உங்களை ஏமாற்றியிருக்காங்க. அதனால் இந்த ஆவணி மாதம் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்து வாங்குறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வேலையை மாற்றிடாதீங்க, தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க, தொழிலை மாற்றிடாதீங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமணத்துக்கு உண்டான முயற்சி இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சந்தேகமே கிடையாது. சரிங்களா? ஒரு சில பேர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அயல்நாட்டு பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம். பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்குங்க சார், வெளிநாடு போக முடியலன்னு இருக்கவங்களுக்கு கூட ஒரு சில கும்பராசினியர்கள் வெளிநாடு போக முடியும். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? சின்ன சின்ன பாருங்கள், சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் நடந்தாலுமே சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கீங்க. சதய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் தான் கொஞ்சம் பாதிப்பில் இருக்கீங்க. ஏன்னா சதய நட்சத்திரக்காரங்க வந்து போன வருஷத்துலேருந்தே பாதிப்பு. இந்த வருஷம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக சொல்லப்போனால் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பாதிப்பில் தான் இருக்கீங்க. பெரிய அளவுக்கு புதுசாக பாதிப்பு வந்துடாது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்பு மறுபடியும் உருவெடுக்கலாம், புதுசாக ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருந்து யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையை ஒரு 50% நீங்கள் உங்களால் சமாளிச்சிக்க முடியும். சரிங்களா? நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம். சரிங்களா? அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு ஜென்மசனி முடிஞ்சிடும். உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல், மன கஷ்டம் இதெல்லாமே அடுத்த வருஷம் மார்ச் கடைசியிலேருந்து முடிஞ்சிடும். இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக, ஒரு தரமான ஒரு மாதமாகவே உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஒரு 50% சமாளிப்பீங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.